நண்பர்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஈரான் அமெரிக்கா போர் தொடர்பாக இன்றும் ஏராளமான புதிய அப்டேட்டுகள் இருக்கிறது. அந்த அப்டேட்டுகளை சுருக்கமாக பார்த்து விடுவோம். முதல் விஷயமாக, துருக்கி, கத்தர், எகிப்தினுடைய முயற்சியில் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், ஒரு சமரச பேச்சுவார்த்தை, ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெற்று அந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சம்மதித்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு முக்கியமான 5 கோரிக்கைகளை ஈரானை நோக்கி வைத்திருக்கிறார். அந்த 5 கோரிக்கைகளுக்கும் ஈரான் செவிமடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார். அந்த 5 கோரிக்கைகள் என்னன்னாக்கா, அந்த 5 கோரிக்கைகள்ல முதல் கோரிக்கை என்பது, ஈரான் தன்னிடம் இருக்கக்கூடிய 400 கிலோ அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைத்து விட வேண்டும், கைவிட்டு விட வேண்டும் என்று அமெரிக்கா சொல்கிறது. இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அமெரிக்கா இந்த 400 கிலோ யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்த கட்டடத்தை தான் சில மாதங்களுக்கு முன்னால விமானத்தை அனுப்பி குண்டு போட்டு அந்த கட்டடத்தை தகர்த்து ஈரானுடைய அணு ஆயுத சக்தியை அழித்து விட்டதாக, இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டதாக அமெரிக்கா சொல்லியது. அன்னைக்கு ஈரானுடைய அணு ஆயுத ஆற்றலை அழித்து விட்டோம், அங்கிருந்த 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் நாங்கள் நாசப்படுத்தி விட்டோம், அப்புறப்படுத்தி விட்டோம் என்று சொன்ன அமெரிக்கா இன்னைக்கு சொல்கிறது, அந்த செறிவூட்டப்பட்ட 400 கிலோ யுரேனியத்தை எங்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும், அல்லது அணு ஆயுத பரவல் தடுப்பு குழுவிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று சொல்கிறது. என்றால் அப்ப அன்னைக்கு நாங்கள் அழிச்சு விட்டோம்னு சொன்னது பொய் என்பது இன்னைக்கு அமெரிக்கா சொல்வதிலேயே புலனாகிறது. அது மாதிரி இரண்டாவதாக சொல்கிறது, அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய எந்த முயற்சியிலையும் ஈரான் ஈடுபடக்கூடாது. இந்த அணு ஆயுத பரவல் தடுப்பு குழு இருக்குது இல்லையா, சர்வதேச அளவில், அந்த சர்வதேச குழுவுடைய கண்காணிப்புக்கு ஈரான் சம்மதிக்க வேண்டும். யாரு சொல்றா? இப்போ 2 வாரங்களுக்கு முன்னால எந்த சர்வதேச வெனிசுலாவுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது எந்த சர்வதேச சட்டத்திற்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொன்ன ட்ரம்ப் இப்ப என்ன சொல்றாருனாக்கா, ஈரான் சர்வதேச கண்காணிப்புகளுக்கு என்ன செய்யணுமா, கட்டுப்பட வேண்டுமா. அப்ப இவருக்கென்று வருகின்ற பொழுது சர்வதேச சட்டம் செல்லாதான், அவர் கட்டுப்பட மாட்டாதான், அவர் போடுறதுதான் சட்டமாம். ஈரான் என்ன செய்யணும்னாக்கா சர்வதேச கண்காணிப்புக்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ஒரு 2வது விஷயமா சொல்றாரு. 3வது, ஈரானுடைய முக்கிய பலமாக இருக்கக்கூடியதே ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தான். அந்த பெலஸ்டிக் ஏவுகணைகளை என்ன செய்யக்கூடாது, தயாரிக்க கூடாது, அதனுடைய இருப்புக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்பதும் யாருடைய, ட்ரம்ப்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் வைக்க விரும்பக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அது மாதிரி ஈரான் ட்ரோன் தயாரிப்புகள், ஈரானுடைய ட்ரோன் தான் அன்னைக்கு ரஷ்யாவில் வாங்கப்பட்டு யுக்ரைனில் எல்லாம் அதுதான் பறந்து கொண்டிருக்கிறது. யுக்ரைனுடைய தாக்குதலுக்கு ஈரானுடைய ட்ரோனை தான் ரஷ்யா பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில ட்ரோன் தொழில்நுட்பத்தை எல்லாம் கைவிட்டு விட வேண்டும், ட்ரோனை தயாரிக்க கூடாதுன்னு யாரு, ட்ரம்ப்பும் ஈரானுக்கு சொல்றாரு. அது மாதிரி 5வதாக, இந்த ஈரான் என்பது சில ஆயுத குழுக்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது. லெபனானிலே ஹிஸ்புல்லாவுக்கு உதவுகிறது, ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு உதவுகிறது, ஏமனிலே இருக்கக்கூடிய அன்சாருல்லாஹ் ஹூத்தி அமைப்புகளுக்கு உதவுகிறது. இப்ப இவர்களுக்கெல்லாம் உதவி கொண்டிருக்குதா இல்லையா? இப்படி உதவுவதை கைவிட்டு விட வேண்டும். எந்த குழுக்களுக்கு, எந்த ஆயுத குழுக்களையும் கட்டுப்படுத்தக்கூடாது, எந்த ஆயுத குழுக்களுக்கும் ஆயுதம் கொடுக்கக்கூடாது என்று ஒரு 5 விஷயத்தை சொல்லி, இந்த விஷயங்களுக்கு ஈரான் கட்டுப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு. கட்டுப்படுதா இல்லையாங்கிறது பேச்சுவார்த்தையில தெரியும். இப்போ இது சம்பந்தமாக, இந்த ஈரான் அமெரிக்க மோதல் சம்பந்தமாக ஈரானுடைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பேசும் பொழுது அவர் பேசுறாரு, இது நம்முடைய நாட்டினுடைய உரிமை பிரச்சனை, நாட்டினுடைய பாதுகாப்பு பிரச்சனை, அந்நியர்கள்
யாரும் இந்த நாட்டுக்குள் கை வைப்பதையோ இந்த நாட்டுக்குள் ஆதிக்கம் செலுத்த வருவதையோ எந்த காலத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம். இந்த ஈரானிய மக்கள் இந்த ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக என்ன செய்வாங்க, உறுதியுடன் நிற்பார்கள், நிற்க வேண்டும் என்று நாட்டு மக்களை நோக்கி ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அது மாதிரி ட்ரம்ப் தன்னுடைய ஆலோசகர்கள்ட்ட இந்த செய்தியை வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் வெளியிட்டிருக்கிறது. தன்னுடைய ஆலோசகர்களை அழைத்து அவர்கள்ட்ட சில முக்கியமான ஆலோசனை கேட்கிறாரு. ஒரு சமயம் பேச்சுவார்த்தையில் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை ஈரான் ஏற்கவில்லை என்றால், நம்முடைய இது கோரிக்கைகளுக்கு அது உடன்படவில்லை என்றால் தாக்குதல் நடத்த வேண்டியது இருக்கும். அந்த தாக்குதல் எப்படி இருக்கணும்னாக்கா, நீண்ட நாளைக்கு மத்திய கிழக்கில் அமைதியை குலைக்கிறத மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நாளைக்கு வேணா குறைச்சிக்கலாமா, இருக்கக்கூடாது. இப்போ சட்டு புட்டு நினைச்சிக்கணும், அடிக்கணும், ஸ்ட்ராங்கா ஒரு அடி அடிக்கணும். அதுக்குரிய ஆலோசனைகளை சொல்லுங்கள் என்று தன்னுடைய ஆலோசகர்களை அழைத்து ஆலோசனை கட்டிருக்கக்கூடிய செய்தியை வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி ஏவுகணை கட்டுப்பாடுகளை அந்த இஸ்ரேல் ஒரு கோரிக்கையாற்ற வச்சிருக்குது. இஸ்ரேல் நடுங்கிக்கிட்டு இருக்குது, இப்போ பயந்துகிட்டு இருக்குது. என்ன பயந்துட்டு இருக்குன்னாக்கா, ஈரானோடு பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா வருகிறது. இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் என்ன சொல்றதுனாக்கா, பேச்சுவார்த்தையில் எங்களுடைய அணுசக்தியை பற்றி பேசிக்கொள்வோம், அணு ஆயுத பரவல் தடுப்பை பற்றி வேணா பேசிக்கொள்வோம். அது தவிர எங்களுடைய ட்ரோனை பற்றியோ எங்களுடைய ஏவுகணையை பற்றியோ அந்த ஏவுகணையின் தூரத்தை பற்றியோ அதனுடைய ஆற்றலை பற்றியோ எதை பற்றியும் நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருக்குது. இப்ப ஈரான் என்ன சொல்லுதுன்னாக்கா, இல்ல அந்த பிராந்தியத்தில் எது ஈரானுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதை உட்படுத்தாத பேச்சுவார்த்தையில பொருள் இல்லை. அது மாதிரி ஈரானுடைய அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கா இல்லையா, அந்த நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை இருக்கா இல்லையா, இந்த ஏவுகணைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அம்சம் அந்த பேச்சுவார்த்தையில இல்லைன்னாக்கா அந்த பேச்சுவார்த்தையில பயன் இல்லை. எனவே பேச்சுவார்த்தையினுடைய முக்கிய அம்சமாக ஈரானுடைய ஏவுகணைகளை பற்றி பேச வேண்டும், ட்ரோன்களை பற்றி பேச வேண்டும். அது மாதிரி இந்த பிராந்தியத்தில் ஈரானுடைய ஆதிக்கத்தை குறைப்பது பற்றி பேச வேண்டும் என்று இஸ்ரேல் அமெரிக்காவிடம் கேட்கிறது. அதை அடிப்படையாக கொண்டு அமெரிக்காவுடைய ட்ரம்ப் நேற்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்துல இந்த ஏவுகணையை பற்றியும் ட்ரோனை பற்றியும் என்ன செஞ்சிருக்காரு, அந்த பேச்சுவார்த்தையில பேசணுங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறாரு. அது மாதிரி பாதுகாப்பு சபை அணு ஆயுதம், இன்னொரு ஈரானுடைய பாதுகாப்பு சபை இருக்கிறது. அந்த பாதுகாப்பு சபை திட்டவட்டமாக சொல்லிவிட்டது என்னது, இங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வேற யாரிடமும் ஒப்படைக்கக்கூடிய அந்த பேச்சுக்கே இடமில்லை. எந்த காரணம் கொண்டும் எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியங்களை வேற யாருக்கு நாங்கள் எடுத்து கொடுக்க மாட்டோம், வேற ஒரு நாட்டுக்கு செய்ய மாட்டோம், டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம், அதுக்கு வழியே இல்லை என்று அந்த பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார். அது மாதிரி கடந்த 20 நாட்களில் 110 அந்த கார்கோ விமானங்களில், அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான 110 கார்கோ விமானங்களில் எங்க இந்த வளைகுடாவுக்கு கிட்டத்தட்ட 110 கார்கோ பிளைட்டுகள் வந்திருப்பதாக, பல்வேறு நாடுகளையும் அது வந்து அந்த ஆயுதங்கள், பல்வேறு விதமான ஆயுதங்கள் இறக்கி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வருகிறது. அது மாதிரி இது நீங்களாக அங்கே ஏற்கனவே ஆப்ரஹாம்ங்கிற போர்க்கப்பல் இருக்குது, அதுக்கு துணையாக இன்னும் 4 போர்க்கப்பல் இருக்கிறது, இன்னும் பல அதாவது எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்கள் இருக்கிறது, அந்த உளவு விமானங்கள் இருக்கிறது. இப்படி இவைகள்லாம் போக கடந்த 20 நாள்ல மட்டும் 110 கார்கோ பிளைட்டுகள்ல ஆயுதங்கள் வந்திருப்பதாக ஒரு செய்தி வருகிறது. அது மாதிரி சீனாவும் தன்னுடைய உளவு கப்பலை ஈரான் பகுதியை நோக்கி அனுப்பி இருக்கிறது. தற்போது ஈரான் பகுதியில் உண்டான இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலுக்கு சற்று அருகிலேயே சீனாவுடைய உளவு கப்பல் நிறுத்தப்பட்டு அது தன்னுடைய உளவு பணிகளை ஆரம்பித்திருக்கிறது. உளவு பணிகளை பெற்று அது ஈரானுக்கு கொடுக்க விரும்புகிறது என்று ஒரு செய்தி வருகிறது. அது மாதிரி இன்னும் சில விஷயங்கள். அதுபோல் இன்று சில போர் விமானங்களை ரஷ்யா ஈரானுக்கு அனுப்பியிருக்கிறது, ஈரானுடைய பாதுகாப்புக்காக. அது மாதிரி ஈரான் அபு மஹதி என்னும் ஒரு 2600 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை இன்று வெற்றிகரமாக பரிசோதித்து முடித்திருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. மேலதிகமாக ஆப்ரஹாம் லிங்கன் என்ற அந்த கப்பல் எங்களுடைய ஏவுகணை ரேஞ்சுக்குள் தான் இருக்கிறது, நாங்கள் எப்போது நினைத்தாலும் அதை தகர்க்க முடியும் என்றும் ஈரானுடைய அந்த புரட்சி படையினுடைய இராணுவ தளபதிகள் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார்.